हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ஸ்ரீபாத் ராம்தாஸ் பாபாஜி இவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருப்போம். ஸ்ரீ அவதார மூல புருஷர் படே பாபாஜி மகாராஜ் சரித்திரம் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். அவருடைய விசேஷ கிருபா பாத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு சக்கிமாஜி, அவளுடைய சரித்திரமும் நம்ம அடுத்தது பார்ப்போம். அது சக்கிமாஜி, அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீபாத் ராம்தாஸ் பாபாஜி, இவாலாம் அவருக்கு 2 புஜங்கள் மாதிரி. படே பாபாஜி சொல்வார், எனக்கு 2 புஜங்கள் இவா 2 பேரும் அப்படின்னு சொல்வார். அப்படி இந்த லலிதா தாசி சக்கிமாஜியும் சரி, இந்த ஸ்ரீபாத் ராம்தாஸ் பாய் இவரும் சரி, இவா 2 பேரும் தங்களுக்காக எதுவுமே செஞ்சுக்காம பிரதி சுவாசம் குருவனுடைய சேவைக்காகவே, குருவை பிரசன்னப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவ வாழ்நாள் பூரா வாழ்ந்திருக்கா. இந்த படே பாபாஜியினுடைய லீலா நம்ம பார்த்தோம், வெறும் 12 வருஷம்தான். அந்த 12 வருஷத்துல அவர் பண்ண காரியம் 1000 வருஷ கைங்கரியத்துக்கு சமம். இப்போ நாம பிரச்சாரம் செஞ்சவா இவ எல்லாருமே குரு பரம்பரால வந்த சர்வத்திர ஆச்சாரியர்களுக்கும் அவளுடைய சிஷ்யாளுக்கும் அவரவர் குரு பரம்பரைக்கு சதா 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 கோட்டி வந்தனம். எல்லா குரு பரம்பரையிலையும் வந்த சர்வ குரு ஜனங்களும் ஈஸ்வரனுடைய பரிக்கர்கள் தான், ஈஸ்வரனால் அனுப்பப்பட்ட பரிக்கர்கள். அவர் படே பாபாஜி சாக்ஷாத் நித்யானந்த மகாபிரபுனுடைய அவதாரம் எடுத்து வந்த ஸ்வரூபம். ஹரி குரு இவர்களுடைய லீலைகளை நாம் கேட்கும்போது நமக்கு முதல்ல உள்ள விஸ்வாசம் ஏற்படணும். ஆனால் அந்த விஸ்வாசம் ஏற்படுறதுக்கும் அதுக்கும் அவளுடைய கிருப்பை நம்ம மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த விஸ்வாசமும் நம்ம உள்ள உண்டாகும். நமக்கு அந்த ஹரிபக்தி குரு பக்தி வளரும். ஹரி குரு இவா 2 பேருமே ரொம்ப சரளமாக பழகிறவா தான். ஆனால் உடனே அதை விலை குறைவா மதிப்பிடக்கூடாது அப்படின்றார் மகாராஜ். ஏன்னா குரு சரளமானவர், குரு சகஜமானவர். ஆனா அதுக்காக அவ மலிஞ்சு போனவா கிடையாது. இப்போ நம்ம நாமாச்சாரியர் ஸ்ரீபாத் ராம்தாஸ் பாபாஜி இவருடைய சரித்திரத்தை பார்ப்போம். ஸ்ரீ குரு பிரேமானந்தே நிதாய் கௌர் ஹரி போல் ஹரி போல். இப்போ படே பாபாஜி இருந்த காலத்துல அவர் பண்ண லீலைகள் எண்ணிலடங்காத லீலைகள் அவர் நிறைய பண்ணி இருக்கார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் வாழ்ந்த காலத்துல அநேக லீலாக்கள் பண்ணி இருக்கார். அநேக லீலா ஸ்தலங்கள் லுப்தமும் ஆயிடுத்து. அப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த சரித்திரத்துக்கு நடுவில் படே பாபாஜியினுடைய பக்தர்களுடைய சரித்திரங்கள் சொல்லிட்டு வராரு. அதுக்கு நடுவில் மகாபிரபுனுடைய லீலா அவதார ஸ்தலங்கள், அவர் லீலா பண்ண ஸ்தலங்கள், அதுக்கப்புறமா அதனுடைய முக்கியத்துவம், அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லிகிட்டே வரார். அப்போது இந்த இடத்த ஸ்ரீ ராம்தாஸ் பாபாஜி தான் காப்பாற்றி கொடுத்தது. இதில் என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜெகநாதபுரியிலேருந்து ஜாரிகண்ட் வனமார்க்கம் வழியாக பிருந்தாவனம் வரார் இல்லையா? அப்படி வர வழியில் அங்கே வராக் நகர் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு மகாபிரபு வந்தார். அங்கே பாட்வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாம். அந்த பாட்வாடி அப்படின்ற இடத்துல தான் மகாபிரபு போக வேண்டியது பிருந்தாவனத்துக்கு. ஆனால் இப்போ வழி திசை மாறி தான் வரார், தெரிஞ்சே தான் வரார். இந்த வராக நகருக்கு வரார். இந்த பாட்வாடின்ற இடம், அந்த இடத்துல வந்த உடனே இந்த ஒரு சத்திரம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தார். அங்கே ஒரு மகான் முத்தர் வசிச்சுட்டு இருந்தார்.
அவர் வந்து மகா பாகவத பண்டிதர். அவருக்கு பேரே பாகவதாச்சாரியார் தான் பேர். அந்த ஆசிரமம் மாதிரி ஒரு சின்ன இடம். அதுக்குள்ள இன்றைக்கும் போனால் வராக நகர் போனால் தரிசனம் பண்ணலாம். அங்கே ஒரு அறை, இவருக்குன்னு ஒரு அறை உண்டு. அங்கே தான் அந்த பாகவதாச்சாரியார் தங்குவர். அவருக்கு பேரே பாகவதாச்சாரியார் வந்ததுக்கு காரணம், காலையில் கண் விழிச்சாருன்னா இரவு படுக்கிற வரைக்கும் அந்த பாகவதத்துக்கே தான் எல்லா சேவாக்களும் பண்ணுவார். சாக்ஷாத் கிருஷ்ணன் அப்படின்றதுனால ராதா மாதவ யுகலம் அப்படின்னு அந்த பாகவதத்துக்கே தான் சர்வத்திர எல்லா சேவாக்களும் பண்ணுவார். சதா உச்சேஸ்வரத்தில் பாகவதம் படிச்சுட்டே இருப்பார். அவர் உட்கார்ந்து படித்த இடம், அந்த ஸ்ரீமத் பாகவதம் படித்த இடம், அது இன்றைக்கும் போனால் நம்ம அங்கே பார்க்கலாம். நிரந்தரம் அழுதுண்டே படிப்பார் பாகவதம். அவர் வந்து சாமானிய எல்லாரையும் மாதிரி கதா பிரசங்கம் பண்ணுற வாசகர் கிடையாது. ஏன்னா அவரால் தான் அந்த இடத்துக்கே பாட்வாடி அப்படின்ற அந்த பேரே வந்தது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ரீபாகவதம் வேற இல்லை, அவர் வேற இல்லை. அப்படி தன்னுடைய உயிருக்கும் மேலாக அந்த பாகவதம் அப்படியே தான் அவர் வாழ்நாள் பூரா இருந்திருந்த. ரொம்ப அற்புதமாக படிப்பார் கூட. பாகவதத்தினுடைய கிருப்பை வந்து அவர் மேலே அப்படி இருந்தது அப்படின்றார் மகராஜ். அப்போது அந்த பிரேமையை வந்து வர்ணிக்கவே முடியாது. படிச்சுட்டே இருப்பார். அந்த புஸ்தகத்தை அப்படியே ஹிருதயத்தோடு அப்படியே சேர்த்து அணைச்சி கட்டிட்டு குலுங்கி குலுங்கி அழுவார். அப்புறம் படித்தது எல்லாத்தையும் பாகவதத்தை அங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறவளுக்கு சொல்லுவார். எல்லாம் அவள்லாம் கேட்பா, சரி நாங்களும் பாகவதம் படிக்கிறோம், ஆனால் பாகவதம் படித்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பார். அதுக்கு அவர் பதில் சொல்வாராம், பாகவதம் படிக்கிறதே தான் பரம பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா இந்த பாகவதத்தை படிக்கிறதுனாலேயே அது நம்ம வந்து பகவானுடைய சமீபத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் இந்த கிரந்தம் தன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் ராதாகிருஷ்ண யுகலமே இந்த கிரந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு எல்லாரும் அவரை கேட்பார். அதுக்கு அவர் சொல்லுவார், என்னை எடுத்துட்டு போய் இந்த ராதாகிருஷ்ண யுகலத்துக்கிட்ட சேர்க்கணும். அது ஒன்று தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை, அதுதான் என்னுடைய லட்சியம் கூட அப்படின்னு. ஒரு நாளைக்கு இவர் ஸ்ரீபாகவதம் படிச்சுட்டே இருக்கார். அப்போ அன்றைய தினம் அவர் யோசிக்கிறார், இப்படியே நான் படிச்சுட்டு என் பிராணனை இப்படியே நான் விட்டுன்னு படிச்சுட்டு இருக்கும்போதே அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே படிக்கிறார். அழறார் கண்ணை மூடிண்டு. பல நாட்களாக பாகவதம் படிக்கிறதுனால புஸ்தகத்தை பார்த்து படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் பாட்டுக்கு அப்படியே ஒப்பிப்பார் அப்படியே பாகவதத்தை. ஒரு நாளைக்கு பாகவதம் இப்படியே படிச்சுட்டே இருக்கார். அப்போ மகாபிரபு வாழ்ந்த காலம் அதுதான். அப்போ அவர் பூரியிலேருந்து அந்த பிருந்தாவனம் போக வேண்டியது. அவர் என்ன பண்ணார், இந்த வழியை மாற்றிண்டு இவருடைய அழுகை, இவருடைய விரகம், இது வந்து மகாபிரபுவுக்கு தாழ முடியல. சர்வாந்தர்யாமி சர்வசக்திமான் தானே மகாபிரபு, அவரால் தாங்க முடியல. அவருடைய தவிப்பை புரிஞ்சுண்டு மகாபிரபு நேராக பாட்வாடி வந்துட்டார். வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சார். இவரோ தன் நினைவே இல்லாமல் பாகவதம் கண்ணை மூடிண்டு அழுதுண்டு படிச்சுட்டு இருக்கார். மோசப்படாமல் அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டார் அவர் எதிர்க்க. அவர் படிக்கிற பாகவதத்தை கேட்டு மகாபிரபுவனுடைய கண்லேருந்து அப்படியே தாரையாக ஜலம் பெருகிறது. இவர் ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மகாபிரபுவனுடைய கண்கள்லேருந்து அந்த கண்ணீர் ஒரு பீச்சாங்குழல் மூலமாக பீச்சி அடித்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு வேகமாக அப்படியே அவருடைய கண்லேருந்து அப்படியே அந்த பீச்சாங்குழல்லேருந்து பீச்சி அடிக்கிற மாதிரி அப்படி கண்ணீர் அப்படி பொழியிறது. அது வரைக்கும் இவர் கண் திறக்கலை, பாகவதம் படிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த நீர் திவலைகள் இவர் மேலே தெரிச்சு 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 இவருடைய சரீரம், இவர் கட்டின்னு இருந்த ஆடைகள் எல்லாமே அப்படியே நனைஞ்சு போயிடுத்து. உடனே அவர் படிச்சுட்டே நினைக்கிறார், நாம் ஒருவேளை அமிர்த ஸ்நானம் பண்ணுறோமா என்னது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். அதே அந்த நினைப்பு வந்து அதே க்ஷணம் அவருடைய ஹிருதயத்தில் ஸ்ரீ ராதா மாதவ யுகல சர்க்கார் பிரகடனம் ஆறார். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவருடைய நீண்ட நாள் கனவு இன்னைக்கு வந்து நனவாயிடுது.
ஏன்னா ஹிருதயத்தில் பகவான் பிரகடனமாய் தரிசனம் கொடுக்குறார். ஒரு சில நொடிகள் தான் தரிசனம் ஆறுது. உடனே அந்த யுகலம் மறைஞ்ச உடனே இவர் மனசு வியாக்குலம் அடையிறது. உடனே நேத்திரங்களை திறந்து பார்க்கிறார். எதிர்க்க மகாபிரபு உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த தரிசனம் கிடைச்சதும் என்னவோ மகாபிரபுவனுடைய தரிசனம் அப்படியே அவருடைய காலில் விழுந்து 2 கால்களையும் பற்றேண்டு அப்படி அழுது புரள்றார் இந்த பாகவதாச்சாரியார். இன்றைக்கும் பாட்வாடி போனால் அந்த பாகவதாச்சாரியார் படித்த அந்த ஸ்ரீபாகவதம் அங்கே தான் இருக்குது. அந்த ஸ்ரீபாகவதத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மகாபிரபு அமர்ந்த ஸ்தானம் அதுவும் அங்கே இருக்குது. அதையும் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸ்ரீ மகாபிரபு சிரிச்சுட்டே அவரை தூக்கினார், ஆலிங்கனம் பண்ணிட்டார். மறுபடியும் அவர் மூர்ச்சித்து விழுந்தார். அதுக்கப்புறமா அவரை மூர்ச்சி தெளிஞ்சு உட்கார்ந்த உடனே பிரபு என்ன கொடுக்கறது, அவருக்கு தன்னையே கொடுக்கணும் மாதிரி இருக்குது, கொடுத்துட்டார். அப்புறம் என்ன பண்ணார், தன் காலில் போட்டுன்னு இருந்த அந்த பாதுகை அதை உடனே அவருக்கு பிரதானம் பண்ணார். மகாபிரபு தன்னுடைய பாதுகா தானம் 2 தடவை பண்ணியிருக்கார். ஒன்று சாக்ஷாத் விஷ்ணு பிரியாஜிக்கு கொடுத்தார் தன்னுடைய பாதுகையை. அடுத்தது இந்த பாகவத ஆச்சார் அவருக்கு கொடுத்தது தான் காலில் போட்டுன்னு இருந்த அந்த சந்தன பாதுகை. அது தான் உபயோகப்படுத்தின அந்த பாதுகை, அன்னைக்கு எந்த பாதுகையோடு நடந்து வந்தாரோ அந்த பாதுகையை கொடுத்துட்டார் பாகவத ஆச்சாருக்கு. இன்றைக்கும் பாட்வாடி போனால் பிரபு அமர்ந்த இடம், அதுக்கப்புறம் அந்த பாதுகா தரிசனம் இன்றைய தினம் வரைக்கும் ஆகிறது. இவருடைய பாதுகையை சைத்தன்ய மகாபிரபுவனுடைய அந்த சந்தன பாதுகா இன்றைக்கும் போனால் நமக்கு தரிசனம் ஆறுது. இப்போ கண்ணை 2த்தையும் திறந்து பார்த்தா சாக்ஷாத் ஸ்ரீ ராதாகிருஷ்ண யுகலமாக மகாபிரபு தரிசனம் தரார். உடனே ரொம்ப சிலாகிச்சுக்கிறார், சந்தோஷப்பட்டார். இவர் கௌர்ஹரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கார். ஆனால் பாகவதாச்சாரியாருடைய நியமம் சதா கண்ணு முழிச்சதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் பாகவதம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆகாரம்லாம் கூட பண்ண மாட்டார் பல நாட்கள் தொடர்ந்து. அதனால் அவருக்கு நாம் போய் சாக்ஷாத் ராதாகிருஷ்ண யுகலமான கௌர்ஹரி இந்த பூலோகத்தில் தோன்றியும் நம்மால் பார்க்க முடியலையே. எப்படி மீரா தாபப்பட்டாலோ அதே மாதிரி இவரும் ரொம்ப தாபப்படுவார். இன்றைய தினம் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு தரிசனம் கிடைச்சதோடு இல்லாமல் இவருடைய பாகவதத்தையும் அவர் சிரவணம் பண்ணார். அதுக்கு மேலே பாதுகாவையும் தன்னையே கொடுத்துட்டார் அவருக்கு. இப்போ மகாபிரபு உடனே கிளம்பல, பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து இவருடைய பாகவதத்தை கேட்குறார். அவர் மனசு திருப்தி அடைஞ்ச பிறகுதான் அங்கேருந்து கிளம்புறார். இப்படி மகாபிரபு அசங்கிய லீலாஸ்தரங்கள் மகாபிரபுவை தரிசனம் கொடுத்தது. மகாபிரபு எத்தனை பேரை இப்படிலாம் ஆதரவு கொடுத்துருக்கார். அப்படி நிறைய லீலைகள் உண்டு. அதெல்லாத்தையும் நாம் இந்த பக்தமாலா சரித்திரம், இந்த கௌரு அந்த சீரீஸ் பார்த்துட்டு வரும்போது இடையில நம்ம அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம சொல்ல வந்தது ஸ்ரீபாத் ராம்தாஸ் பாபாஜியினுடைய சரித்திரம். ஆனால் இதுக்கு மத்தியில் மகாராஜ் இவரை ரொம்ப நினைவு கூறுறார். இப்போ சொல்கிறார், இந்த லீலாஸ்தலங்கள் எல்லாமே இப்போ நம்மளுக்கு என்ன காண கிடைக்கிறதோ அதையாவது நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை சார்த்தமாக்கிக்கணும். சில லீலாஸ்தலங்கள்லாம் பங்களாதேஷோட போயிடுத்து இந்த பிரிவினை காலத்தில். ஆனால் அந்த பாபிகள் அவளுக்கு என்ன விவரம் தெரியும் இதை பற்றிலாம்? படே பாபாஜி, அப்புறம் ராம்தாஸ் பாபாஜி, இவெல்லாம் சாதுக்கள். அவள் காப்பாற்றினது தான் இது போன்ற பல ஸ்தானங்கள். இந்த இடத்த படே பாபாஜியினுடைய ஆக்ஞை பேரில் ஸ்ரீ ராம்தாஸ் பாபாஜி தான் இந்த இடத்த காப்பாற்றி கொடுத்தார். என்ற அளவுக்கு நமக்கு இந்த தரிசனம் கிடைக்கிறது போனால் அப்படின்னா இது ராம்தாஸ் பாபாஜியினுடைய கிருபை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ ராம்தாஸ் பாபாஜி 1870 சைத்திர கிருஷ்ண சஷ்டி அன்னைக்கு அவருடைய ஜனனம் ஆறுது. ஆனால் ராம்தாஸ் பாபாஜி தோன்றின இடம் வர்த்தமானத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா பங்களாதேஷில் தான் இருக்குது. அது ஃபரீத்பூர் ஜில்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே குமார்பூர்னு ஒரு கிராமம், அங்கே தான் இவருடைய ஜென்மஸ்தானம் இருக்குது. இந்த ராம்தாஸ் பாபா வைஷ்ய பரிவாரத்தில் தான் தோன்றினார்.
அவருடைய பிதாஜியினுடைய பேர் வந்து துர்கா சரணகுப்தா, மாதாஜியினுடைய பேர் வந்து ஸ்ரீ சத்யபாமா தேவி குப்தா. இந்த பாரத பூமியில் வந்து சதா 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 மாறி 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 சந்துக்கள் தோன்றிக்கொண்டே தான் இருப்பான். அந்த அந்த சந்துக்கள்லாம் தோன்ற அந்த பாரத பூமியில் நாமும் பிறந்திருக்கோம் அப்படின்றது வந்து அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். அதுவே பெரிய விஷயம் கூட. இப்போ இந்த துர்கா சரணகுப்தாஜி இருக்காரே, இவர் வந்து ஒரு பெரிய சேட்டு, வியாபாரத்தில் ரொம்ப கெடுகெட்டி இவர். அதுக்கு மேலே இவர் ஒரு சிறந்த பக்தர் கூட. இப்போ இவருடைய மனைவி சத்யபாமாஜி இருக்காளே, அவளும் ஒரு கிருஷ்ண பிரேமி அப்படின்னு சொல்லணும். அவளை இவளுக்கு இது நாள் வரைக்கும் சந்தான பாக்கியமே ஏற்படலை. ஒரு நாளைக்கு சத்யபாமாஜி தன் கணவருண்ட ஆகாரம் பரிமாறுண்டே சொன்னா, இப்படியே வியாபாரம், இப்படியே வாழ்க்கை போயின்னு இருக்கு, நாம் வந்து ஒரு தடவை பிருந்தாவனம் போயிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் எப்படியாவது பிருந்தாவனம் அழிச்சுட்டு போவேளா அப்படின்னு கணவனை பார்த்து கேட்டா. உடனே அவரும் ரொம்ப நாள் கழித்து நம் மனைவி வந்து நம்மகிட்ட இப்படி கேட்குறா. அதனால் இவருக்கும் பிருந்தாவனம் போகணுன்ற ஆசை உண்டு பல நாட்களாக. அதனால் என்ன பண்ணார், வியாபாரத்தை வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட ஒப்படைச்சிட்டு 2 பேருமா கிளம்பி பிருந்தாவனம் கிளம்பி போனா. அப்படியே அவள் கிளம்பி பிருந்தாவனத்தை போய் அடைஞ்சா. அங்கே ராதாரமன்ஜி மந்திர் அங்கே போகிறா. அங்கே வந்து ஒரு 12 வயசு, ரொம்ப அழகுனா அழகு சொல்லவே முடியாது, ஒரு சின்ன பாலகன் மொத்தம். அவன் வந்து சதா உட்கார்ந்துண்டு ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஸ்ரீராதே ராதே ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஸ்ரீராதே ஜெய் ஸ்ரீ ராதே ராதே அப்படின்னு அற்புதமாக பஜனை பண்ணுறான். அவனுடைய கண்டம் அவ்வளவு அழகாக இருக்குது. அவன் பார்க்கவே அதிசுந்தரமாக இருக்கான். கண்கள் அப்படியே நீர் மல்க. அந்த குழந்தை 2 கையும் கரதாளம் போட்டுண்டு இப்படி நாமாவளி பாடிண்டே இருக்கான். துர்கா சரண் குப்தா தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னார், பாருமா, பிரஜத்தில் எப்பேற்பட்ட பிரஜவாசிகள் எப்படி பஜனை பண்ணுறான் இந்த குழந்தை பாத்தியா அப்படின்னு 2 பேரும் நின்றுண்டு கண் கொட்டாமல் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குசைஞ்சி கூப்பிட்டார் இவா 2 பேரையும். இவாளுக்கு அன்றைய தினம் பூஜா பிரசாதம், போகு பிரசாதம் எல்லாத்தையும் இவாளுக்கு கொடுத்தார். உடனே இவா எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு அங்கேருந்து ராதாரமன் கோயிலேருந்து அப்படியே கிளம்பினா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த 12 வயசு பாலகன் சொன்னோம் இல்லையா, அந்த குழந்தையே இவா பின்னாடியே வரான். அண்ணே இவா திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு என்னடா இந்த குழந்தை நம்ம பின்னாடியே வரதே அப்படின்னோடனே அழகாக சிரிக்கிறான் அவளை பார்த்து. அந்த புன்னகை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிப்பா. இவா 2 பேரும் ஊருக்கு போனாவிட்டு கூட பேசும்போது அந்த குழந்தையினுடைய புன்னகை மறக்க முடியாத புன்னகை அப்படின்னு பேசிப்பா. அப்படி இந்த குழந்தை பின்னாடியே வரான் ஓடி ஓடி. உடனே சரி, நம்ம இந்த குழந்தைக்கு அந்த பிரசாதம் கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நல்ல துணிமணி கட்டிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு அந்த குழந்தையே இந்த பின்னாடியே வந்ததுன்னே இந்த அம்மா கேட்டா, ஏன்பா இப்படி பின்னாடியே வரையே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா. உடனே அதுக்கு அந்த பையன் சொன்னான், என் பேரா லலிதா ஜீவன் அப்படின்னு சொன்னான். சரி, நீ எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு கேட்டா. நானா, என் வீடா, நான் இதே ராதாரமன் கோயில் தான், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு வீடுலாம் இல்லை, நான் இங்கே தான் அந்த கோயிலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். சரி, கொஞ்சம் பிரசாதம் தரட்டுமா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா. உடனே அவன் சரி கொடுங்களே அப்படின்னா. உடனே அந்த பிரசாதம், அந்த துளசி தளம், அந்த மாலா எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் பைசாவும் கொடுத்தோடனே அந்த பையன் வந்து இந்த பிரசாதம், துளசி தளம் எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுட்டான். இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான், பிரசாதம் மட்டுமே போதுமே அப்படின்னா. உடனே அவன் சொன்னா, ஏன்பா ஏதாவது நல்ல துணிமணி வாங்கிக்கோ ஏன்பா, அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம், இருக்கட்டும் நீங்களே வச்சுக்கோங்க அந்த பணத்தை அப்படின்னு அவள் கையில் அந்த பணத்தை கொடுத்துட்டு சிரிக்கிறான் கல்லுன்னு. அதுக்கப்புறம் எங்கே போகணும் அடுத்தது நீங்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் சொன்னா, நாங்கள் 3 நாள் தான் இங்கே தங்க போகிறோம், நான் இங்கே இன்னும் எந்த கோயிலுமே பார்க்கல, நாங்கள் வெறும்னா இந்த ராதாராமன் தான் இப்போ முதல்ல தரிசனம் பண்ணியிருக்கோம்,
அப்படின்னோடனே சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் இங்கேயே இருக்கிறவன் தானே, எனக்கு எல்லா கோயிலும் தெரியும், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளை பேசி பேசி சிரிச்சுட்டே அந்த நாமாவளியிலையும் சொல்லிண்டு அப்படியே நேராக ராதா தாமோதர் கூட்டின்னு போகிறான். அங்கேருந்து ராதா வல்லப்ஜி கூட்டின்னு போய் காமிக்கிறான். அதுக்கப்புறம் ஷாம் சுந்தர் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கே பிஹாரி கூட்டின்னு போய் காமிக்கிறான். வம்ஷி பட்டு கூட்டின்னு போகிறான். இப்படி 3 நாள் எல்லா கோயிலுக்கும் விடாமல் எல்லா கோயிலையும் அழைச்சிட்டு போய் காமிக்கிறான். இப்படியே அந்த குழந்தை இப்படி இவாகிட்ட சகஜமாக பழகிண்டு எல்லாம் இவாளோடையே பிரசாதம் சாப்பிட்டுண்டு அப்படி இவாளுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறது அந்த குழந்தையினால். சரிப்பா, நீ எங்ககிட்டேருந்து எதுவுமே வாங்கிக்கலையே, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், நீ ஏதாவது உனக்கு தேவை, உனக்கு எப்படி வேணுமோ அப்படி வஸ்திரம் வாங்கிக்கோயேன் அப்படின்னு சொன்னான். அவன் இல்லை, எனக்கு எந்த பைசாவும் உங்ககிட்டேருந்து வேண்டாம், எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்கிறது. சரி, இப்படி எதுவுமே கொடுக்காம போகிறோமேன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு அந்த கிளம்பும்போது அந்த அம்மா சொன்னால், உடனே அந்த குழந்தை சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேனே, நான் வரேன், ஒரு நாள் வரேன் அப்படின்ன உடனே அதுக்கு துர்கா சரண் குப்தா சொன்னார், நாங்கள் ஒன்றும் இங்கே பக்கத்தில் இல்லைப்பா, நாங்கள் பெங்கால் தேசத்துலேருந்து வரோம். பெங்கால் தேசம் எங்கே இருக்குது தெரியும்ல உனக்கு, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படி வெகு தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு உன்னால் எப்படிப்பா வர முடியும் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொல்லிட்டு, இல்லையே நான் வர முடியுமே, நான் வருவேன் அப்படின்றதான். அவனே அவன் சரி அப்படின்னு சிரிச்சுட்டு வண்டி எடுத்து அவள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டா. வந்த கொஞ்ச நாள்லேயே சத்யபாமாஜி கர்ப்பவதி ஆயிட்டா. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஆனால் இவா 2 பேரும் சாப்பிடும்போது மட்டும் அடிக்கடி பேசிப்பா, அந்த பையன் வரேன்னு சொல்லிட்டு சொன்னானே, வரவே இல்லையே அப்படின்னு பேசிப்பா. இப்போ நாளைக்கு குழந்தை பிறக்க போகிறது. இன்னைக்கு துர்கா குப்தாஜிக்கு சொப்னம் ஆறுது. யாரு? அந்த பாலகன், அவன் அந்த லலிதா ஜீவன், அவன் கனவுல வந்துட்டான். உடனே துர்கா குப்தாஜி என்னப்பா அப்படின்னு அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்குறார். உடனே அந்த குழந்தை சொல்லுது, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. உடனே இவர் மனைவியிட எழுப்பி, இந்த மாதிரி அந்த குழந்தை நாளைக்கு வரேன்னு என்னுடைய கனவுல இப்போ சொல்லிட்டு எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் குப்தாஜி. மறுநாளைக்கு பிரசவம் ஆயிடுத்து. இப்போ குழந்தைய பெற்று எடுத்துட்டா, ரொம்ப அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து அப்படியே சந்தோஷிச்சு போகிறா. பெற்றோர் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு விசாரம் பண்ணுறா. ஆனால் அவள் 2 பேருக்குமே அந்த லலிதா ஜீவனுடைய ஞாபகம் தான் வருது. ஒரே நேரத்தில் எவ்வளவு அழகாக அந்த குழந்தை நம்ம பின்னாடியே வந்தது. ஸ்ரீராதா ஸ்ரீராதான்னு எப்படி ராதா நாமாவளி சொல்லிட்டு வந்தது அப்படின்னு அந்த குழந்தையே நினச்சிட்டு, இந்த பிறந்த குழந்தைக்கு ராதிகா ரஞ்சன், ராதா ராதான்னு தானே அந்த குழந்தை சொல்லிட்டு இருந்தது அனவரதம் மூச்சு விடாமல். அதனால் ராதிகா ரஞ்சன் அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சா பெற்றோர். ஆனால் ஊரில் இருக்கிற ஜனங்கள் பெற்றோர் முதற்கொண்டு ராதிகான் தான் கூப்பிடுவா அந்த குழந்தைய. இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு மனமும் சௌக்கியமாக அந்த குழந்தை வளர்ந்து வரான். பிறந்ததுலேருந்தே ஜென்மாந்தர வாசனை. அந்த குழந்தைக்கு சங்கீத ஞானம், அப்புறம் எந்த வாத்தியத்தை எடுத்தாலும் ரொம்ப அழகாக வாசிப்பானாம். அப்படி ஒரு ஞானம், அப்படி ஒரு திவ்யமான பால லீலாக்கள் நிறைய பண்ணுறார். இப்படியே வளர்ந்து வந்துருக்காரு இந்த ராதிகா ரஞ்சன். இவருக்கு பக்கத்துலேயே பந்து சுந்தர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான், அவருடைய சரித்திரமும் அற்புதமாக இருக்கும். அதுவும் போட போகிறோம். அவரும் ஒரு கௌர பக்தர், அவருடைய சரித்திரமும் நம்ம போடுவோம். அந்த பந்து சுந்தர்ஜிக்கு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, ஃபரீத்பூர் ஜில்லா பக்கத்துலேயே பாவனா ஜில்லான்னு ஒரு ஜில்லா, அங்கே இந்த பந்து சுந்தர் அங்கே தான் இருப்பார். ஆனால் அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வர இவருடைய இடத்துக்கும் வர வழக்கம் உண்டு. அவதார மகாபுருஷர் அவர். இவருக்கும் இந்த ராதிகா ரஞ்சனுக்கும் முதல்ல ஒரு சத்சங்கம் அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா அது பந்து சுந்தர் தான் முதல்ல இவரோட சத்சங்கம் பண்ணது. எப்போவுமே பந்து சுந்தரோட சேர்ந்துட்டு பந்து சுந்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ நாம பிரச்சாரம் பண்ணும்போது கூட இவரும் ஓடி போயிடுவார். அவர் சொல்றதெல்லாம் திரும்பி வாங்கி பாடுவார், வாங்கி சொல்லுவார். இன்றைய காலகட்டத்தில் எப்படி கொரோனா அப்படின்னு மகாமாரி உலகம் முழுவதும்
ஆட்டி படைச்சது இல்லையா? அந்த மாதிரி அவள் வாழ்ந்த காலத்தில் பிளேக் நோய் ரொம்ப மும்முரமாக பரவின்னு இருந்தது. அதுக்கான அப்போ வேக்சினும் கண்டுபிடிச்சு தான் இருந்தா. ஆனால் கிராமத்தில் வந்து பல பேர் அதனுடைய விஷயமே புரியாமல் நிறைய பேர் பரமபத பிராப்தி அடைஞ்சிட்டா அந்த நோயினுடைய கொடுமையினால. இப்போ பந்து சுந்தர் வந்து ராதிகா ரஞ்சன் கிட்ட சொன்னார், இவ்வளவு ஜனங்கள் அப்படியே கொத்து கொத்தா மடிஞ்சு போறாளே, நாம ஏதாவது பண்ண வேண்டாமா? எனக்கு ஹிருதயத்தில் வந்து ரொம்ப தாபமாக இருக்குது. ஒரு 9 நாள் நம்ம அக்கண்ட நாமம் ஏற்பாடு பண்ணி பகல் ஊராக கிராமமாக திரியணும். அப்படி நம்ம அக்கண்ட நாம சேவா ஊர் பூரா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார். உடனே ராதிகா ரஞ்சன் சொன்னார், ரொம்ப சந்தோஷம், நான் உங்களோட வர தயார். ஜனங்கள்லாம் சிரமப்படுறத பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் வந்துடுறேன் உங்களோட அப்படின்னு. இப்போ அவரோட சேர்ந்துண்டு ஊராக அப்படியே கிராமமாக திரிஞ்சு அக்கண்ட நாமா சேவா பண்ணுறா. ஏன்னா வியாதினால் ஒருத்தர் கஷ்டப்படுறா அப்படின் போது அவளுக்கு நாமம் எட்டணும் அப்படின்னு சொல்லுவார் மகாபிரபு. அது ரொம்ப முக்கியம் அப்படின்பார். அதனால் இவன் 2 பேரும் என்ன பண்ணுவான், தெருவனுடைய ஒரு தெருவனுடைய கோடியிலையும் போய் நின்றுண்டு கண்ட நாம பஜனை அது தீவிர கதியில் பண்ணுவான். இப்படியே 1 மாதம் வரைக்கும் தொடர்ந்து நாம பஜனை 2 பேருமா சேர்ந்து பண்ணுறா. அப்போது கல்கத்தா வரைக்கும் இந்த பிளேக் நோய் பரவி இருந்தது வெஸ்ட் பெங்கால்லேருந்து. இப்போது எல்லா ஜனங்கள்லாம் நிறைய பேர் இந்த அக்கண்ட நாமத்தினால இந்த நோயிலேருந்து விடுபட்டதோடு இல்லாமல் இப்போது நிறைய பேருக்கு இந்த மகா மந்திரத்தில் விஸ்வாசமும் வந்துடுது. இந்த கீர்த்தனத்தில் மகா விஸ்வாசம் ஏற்படுறது, அதனாலேயே சாந்தி நிலவருது. அப்புறம் மெல்ல மெல்ல இந்த வியாதிகள்லாம் சரியானாலும் இவன் வந்து இந்த நாம பிரச்சாரத்தை விடலை. இப்போது ராதிகா ரஞ்சனுடைய தந்தையார் மட்டும் புரிஞ்சுக்கிட்டார், என்னமோ பேருக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த குழந்தை ஜென்மம் எடுத்தான், அவ்வளோதான். ஆனால் இந்த குழந்தை வந்து உலக நன்மைக்காக உதயம் ஆயிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பார். ஒரு சில சமயங்களில் மனைவியிடமும் சொல்லுவார். இப்படியே நாட்கள் போயின்னு இருந்தது. இப்போ 15-16 வயசு ஆயிடுத்து இந்த குழந்தைக்கு. ஒரு நாளைக்கு அவன் வந்து அவங்க அப்பாகிட்ட வந்தான். என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு அப்பா. உடனே அவன் சொன்னான், அப்பா எனக்கு ரொம்ப நாளாக பிருந்தாவனம் போகணும்னு ஆசை இருக்குது, அதனால் நான் பிருந்தாவனம் போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னா. சரி, நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவன் நிற்க போகிறது கிடையாதுன்னு அவள் அப்பாவுக்கு புரிஞ்சு போயிடுத்து. இதை பெற்றோர் அனுமதியோடையே கிளம்பினார். பந்து சுந்தரனுடைய ஆக்னியை பெற்றுண்டு வந்தார். இப்போ நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். இளங்கன்று பயமறியாது அப்படின்பாலே மாதிரி உடனே கிளம்பி வந்துட்டார். அந்த காலத்துலலாம் மதுரா வரைக்கும் ட்ரெயின் வராது. ஹாத்ரஸ்னு ஒரு ஸ்டேஷன் உண்டு, அது வரைக்கும் தான் ட்ரெயின் போகும், மதுரா வரைக்கும் போகாது. இப்போ ஹாத்ரஸில் இறங்கி அங்கேருந்து தான் நடந்து போகணும். அதுவும் இல்லாமல் பிருந்தாவனத்துக்கு வாரத்துக்கு 1 ட்ரெயின் 2 ட்ரெயின் தான் போகும் அந்த ஹாத்ரஸ் போகிறது கூட. இப்போது இவர் பிருந்தாவனம் போகணுன்றது தன்னுடைய மனசில் இருக்கிறத சொன்னமுன்னே அப்போ பந்து சுந்தர் சொன்னார், நீ போனால் கோவிந்த் தேவ் மந்திரில் தங்கிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கடிதம் மூலமாக அவளுக்கு தெரிவிச்சு விட்றேன், அதனால் நீ வந்து ஆத்ரஸ் ஸ்டேஷனில் இறங்கினவுடனே உன்னை யாராவது வந்து கூட்டிகிட்டு போவா, நீ கவலைப்படாமல் கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ ஆத்ரஸ் ஸ்டேஷன் வந்துடுத்து, இறங்கிட்டார். எப்படி போகணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல. அப்படியே மருண்டு போய் நிற்கிறார். ஏன்னா 15-16 வயசு தானே ஆறுது இந்த குழந்தைக்கு. அப்போது ஒரு பெண்மணி அங்கே வரா. வெள்ளையர்னு ஒரு புடவை கட்டின்னு இருக்கா, அதி சுந்தரியாக இருக்கா, ரொம்ப ஆக்கர்ஷணமாக இருக்கா, படா தேஜஸ்வியாக இருக்கா, ஒரு தேவி. அவள் வந்து எதிர்க்க நின்றுண்டா. அவள் வந்து வயசான மூதாட்டி கூட. இந்த ராதிகா ரஞ்சன், நீ பிருந்தாவனம் போகணுமாப்பா, கிளம்பு அப்படின்னா. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. எப்படி என் பேரை சொல்லி இவ கூப்பிட்டா, இவளுக்கு எப்படி என் பேர் தெரியும்? சரி, ஒருவேளை பந்து சுந்தர்ஜி வந்து சொன்னார் இல்லையா, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு, அதனால் அவர் வந்து கோவிந்த் தேவ்ஜி மந்திருக்கு கடிதாஸ் போட்டிருப்பார், அந்த குசைன்ஜி தான் இவர் அனுப்பிச்சிருப்பார், அதனால் இவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு இவர் சரி பண்ணிட்டார். சரின்னு கிளம்பினார். உடனே அந்த வயதான மூதாட்டி என்ன பண்ணா, இவருடைய கையை பிடிச்சிண்டா.
ஹாத்ரஸ் ஸ்டேஷன்லேருந்து நடந்து 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 பிருந்தாவனம் கோவிந்த் தேவ் மந்திர் வந்து சேர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடுத்து. சாயங்காலமாக வந்து சேர்ந்துட்டா கோயில் வாசலுக்கு. உடனே ராதிகா ரஞ்சன் கேட்டார், சரி நீங்கள் எங்கே தங்கியிருக்கே அப்படின்னு கேட்டார் அந்த அம்மாவை. உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னால், நான் பிருந்தாவனத்தில் தான் இருக்கேன், நான் கோவிந்தேவ் மந்திர் வாசல்லையே தான் இருப்பேன் சதா சர்வ காலமும். ஏன்னா அப்போ வந்து கோவிந்தேவ் மந்திரை வந்து இந்த அவுரங்கசீப் காலம் அவர் என்ன பண்ணார், இந்த கோவிந்தேவனுடைய முன்பக்கம் இருக்குது இல்லையா, அந்த கோயிலுடைய முன்பக்கம்லாம் ஃபுல்லாக தகர்த்துட்டான். அதுக்கு பின்னாடி இப்போ போனால் தான் அந்த கோவிந்தேவ் மந்திர் வரும். அந்த கோவிந்தேவ் மந்திருக்கு பக்கத்தில் இந்த யோகமாயா மந்திர் இருக்குது. இப்போ அந்த யோகமாயா மந்திர் வரைக்கும் வந்துட்டா இந்த அம்மா. கோவிந்தேவ் மந்திர் இதுதான்ப்பா, இது வந்துட்டோம் பார்த்தியா, நீ உள்ளே போ. அப்போல்லாம் அந்த எலக்ட்ரிக் லைட்டு வசதியெல்லாம் கிடையாது. உள்ளே குசைஞ்சி இருப்பார். அவர்கிட்ட போய் நீ எல்லா விவரமும் சொல்லு, அவர் உனக்கு எல்லா விவஸ்தைகளும் பண்ணி கொடுப்பார். ஆகாரம்லாம் நீ இங்கேயே உள்ளே பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். உடனே இவர் கேட்டார், ராதிகா ரஞ்சன், நீங்கள் எங்கேம்மா போகிறேள் அப்படின்னு கேட்டார். நான் இங்கே தான் வெளியில் தான் இருப்பேன், நீ உள்ளே போய்க்கோப்பா அப்படின்னு அந்த அம்மா அப்படியே கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. இவர் உள்ளே போனார். குசைன்ஜி இவரை பார்த்தார். அரே ராதிகா ரஞ்சன்ஜி, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார். உடனே ராதிகா ரஞ்சன்ஜி சொன்னார், இல்லை பந்து சுந்தர்ஜி கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் உங்களுக்கு எல்லாம் விவரமும் கடுதாசு போடுறேன் அப்படின்னு விவரம் சொல்லியிருந்தாரே, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த வயசான மூதாட்டியை நீங்கள் அனுப்பிச்சு வச்சல் இல்லையா அப்படின்னு கேட்குறான் இந்த பையன். கேட்ட உடனே அதுக்கு குசைன்ஜி சொன்னார், இந்த பார்ப்பா, எனக்கு எந்த வயசான மூதாட்டியும் தெரியாது, நான் யாரையும் எங்கேயும் அனுப்பவும் இல்லை. உடனே ராதிகா ரஞ்சன் சொன்னார், இல்லை ஒரு தேவி ரொம்ப வயசானவ, அவள் தான் என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தா, என்னை பார்த்த உடனே என்னை பேர் வச்சு கூப்பிட்டா, இந்த கோயில் வரைக்கும் எடுத்துன்னு வந்து விட்டா. ஹரி நீங்கள் எங்கே இருக்கேள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் வந்து நான் இந்த கோவிந்த மந்திர் வாசல்லையே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளே, இந்த பக்கம் கையை காட்டினாளே அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறார் அவள் காமிச்ச திசையை நோக்கி. உடனே குசைஞ்சி அந்த இடத்துக்கு இவர் காட்டின திசையில் இருக்கிற கதவை திறந்து காமிச்சார். இங்கே யார்ப்பா இருக்கா, இங்கே எந்த வயசான மூதாட்டியும் கிடையாதுப்பா. அப்போ இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்குறான் ராதிகா ரஞ்சன். இது யோகமாயா மந்திர்ப்பா இது அப்படின்னு. உடனே அவர்கிட்ட எதுவுமே கேட்கலாம், கிடுகிடுன்னு இறங்கி போனார் ராதிகா ரஞ்சன். அந்த யோக மாயாவை போய் தரிசனம் பண்ணால் அவள் துவாபார யுகத்து யோக மாயா. உள்ளே போனால் ஒரு சின்ன குகை மாதிரி தெரியும். அதுக்குள்ளே ஒரு முக்கா கை அளவுக்கு தான் ஒரு தேவி இருக்கா. உள்ளே போய் பார்த்தா இருக்கா ராதிகா ரஞ்சன். எந்த வர்ணம், வெள்ளை வர்ணத்தில் தானே ஆடை உடுத்தின்னு தானே வந்திருந்தா அந்த மூதாட்டி ஸ்டேஷன்லேருந்து அழிச்சுன்னு வந்தாளே, அதே புடவை. பார்த்த உடனே அப்படியே மூர்ச்சித்து ஆகாக்காரம் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டார் ராதிகா ரஞ்சன். யோகமாயா லீலா சக்தி கிருஷ்ண சேவா சுகதாத்ரி, யோகமாயா லீலா சக்தி கிருஷ்ண சேவா சுகதாத்ரி அப்படின்னு அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார். அழறார். அப்புறம் குசைன்ஜி அவரை சமாதானப்படுத்தினார். இவர் யார் அப்படின்றத மனசில் புரிஞ்சுட்டார். அப்புறம் இவரை கூட்டிகிட்டு போய் இவரை ஆஸ்வாசப்படுத்தி இவருக்கு அன்றைய தினம் பகவானுடைய பிரசாதங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு இவருக்கு ஆகாரம் கொடுத்து படுக்கை இடம்லாம் காண்பிச்சு கொடுக்குறார். எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறார். கோவிந்த குண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தில் இருக்கே, அந்த கோவிந்த குண்டுக்கு ஏன் கோவிந்த குண்டுன்னு பேர் வந்ததுன்னா, அதுக்கு பிரபு சொல்றார், அவுரங்கசீப் வந்து ஆக்கிரமணம் பண்ண காலத்தில் இந்த கோவிந்த் தேவ்ஜியை 7 நாட்கள் இந்த குண்டத்தில் தான் எடுத்துன்னு வந்து ஒழிச்சு வச்சுருந்தா. ஏன் அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து கோயில்களெல்லாம் இடிச்சிடுவான், இடித்தாலும் மறுபடியும் கட்டிக்கலாம் கோயிலை. ஆனால் பகவானை பத்திரப்படுத்தணும் இல்லையா, பகவானை பத்திரப்படுத்தணும் இல்லையா, அதனால் வேண்டி அவன் என்ன பண்ணா, அந்த குண்டத்துக்குள்ளே எடுத்துன்னு போய் அடியில் வச்சுட்டா. அந்த கோவிந்த குண்டத்துக்குள்ளே தான் அந்த 7 நாள் வாசம் பண்ணியிருக்கார் கோவிந்த் தேவ்ஜி. அதனாலே தான் அந்த குண்டத்துக்கு வந்து கோவிந்த குண்டு அப்படின்னு பேரும் வந்தது. இப்போது
அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, பகவானை எப்படியாவது பத்திரப்படுத்தணும் இல்லையா? அதனால் அந்த கோவிந்த குண்டத்துலேருந்து ஆனால் அந்த 7 நாளும் சூக்ஷ்ம சேவா நடந்துட்டு தான் இருந்துதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவிந்த் தேவ்ஜியை மெல்ல மெல்லமாக பரத்பூருக்கு கொண்டு போகிறா. பரத்பூர்லேருந்து மறுபடியும் ஆமீருக்கு போகிறான். அப்புறம் ஆமீர்லேருந்து அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் வந்து சேர்ந்துட்டான். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கோவிந்த் தேவ்ஜி அங்கே தான் ஜெய்ப்பூர் வாசம் தான் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அந்த கோவிந்த் குண்டத்தினுடைய ஒரு மகிமை, அதனுடைய விஷயம். அப்போது அங்கே ஒரு சின்ன தேவியினுடைய விக்கிரகமும் இருந்தது. எப்போது இந்த கோவிந்த் தேவ்ஜியை எடுத்துன்னு போய் வச்சா இல்லையா, அப்போது அந்த ஒரு சின்ன தேவியினுடைய விக்கிரகமும் இருந்தது. ஆனால் எல்லாருமா சேர்ந்து அதையும் காப்பாற்றணும் அப்படின்னு அதை எடுக்க முயன்ற போது அந்த தேவியை மட்டும் அங்கேருந்து நகர்த்தவே முடியலையா. அதனால் என்ன பண்ணிட்டா, அவள் அப்படியே விட்டுட்டா. அவ தான் பிருந்தாவன அதிஷ்டாத்ரி தேவி அப்படின்னு இன்றைய தினம் வரைக்கும் கொண்டாடப்படுறா. கோபிகைகள்னால பூஜிக்கப்பட்ட யோகமாயா தேவி யாருன்னா இதே யோகமாயா தான். மறுபடியும் ஒரு தடவை இதே மாதிரி அவுரங்கசீப் ஆக்கிரமணம் பண்ணுறதுக்கு வந்தான் பிருந்தாவனத்துக்கு. அப்போது சாதுக்கள்லாம் கூடி அழறா. இப்படியே ஒரு சேதம் மேலே 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 வந்துட்டே இருக்கே இந்த அவுரங்கசீப்னால அப்படின்னு அவளாம் அழறா. அந்த சாது ஜனங்கள் புலம்பி புலம்பி அழறத பார்த்த உடனே அந்த கோவிந்தே மந்திர்ஜி, அந்த மந்திர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தூரத்துலேயே சிங்ககர்ஜ அனுமான் உண்டு. சிங்ககர்ஜ அனுமான். அப்போது உடனே சாதுக்களினுடைய புலம்பலை கேட்டு அந்த அனுமான்ஜி என்ன பண்ணாராம், சிங்கம் மாதிரி கர்ஜித்தாராம். அவுரங்கசீப், உன்னுடைய வம்சத்தை பூண்டோட சர்வநாசமாக்கிடுவேன் தெரியுமா, இனி ஒரு க்ஷணம் பிருந்தாவனத்துக்கு நீ ஆணி ஏற்படுத்தினாலும் நான் சகிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ண ஆரம்பிச்சாராம். உடனே அவுரங்கசீப் அவ்வளவுதான் பயந்து போய் படையோட பிருந்தாவனத்தை விட்டு அன்னைக்கு ஓடினதான். அதுக்கப்புறமா திரும்பி பிருந்தாவனம் பக்கமே வரல. இப்படி பிருந்தாவன மகிமை சொல்லிக்க அடங்காது. பிரத்யக்ஷ வாசம் பண்ற பகவான் தான் அங்கே இருக்கிறான். அப்போது அந்த ராதிகா ரஞ்சன் வந்து குசைன்ஜியோட பேசின்னு இருக்கும்போது தான் பந்து சுந்தர் ஒரு கடிதாசை நான் எழுதி போடுறேன்னாரே, அது அப்போ தான் வந்து சேருது. உடனே அவர் அதில் குறிப்பிட்டிருந்ததை படித்தோடனே, ஓ சரி சரி அது நீங்கள் தானா, ஆமாம் பாப்பா பந்து சுந்தர்கிட்டேருந்து இன்றைக்கி தான்ப்பா லெட்டர் வந்திருக்கு பாருப்பா, இன்னும் உங்களுக்கு தங்கறதுக்கு இங்கே வேஸ்ட்டா பண்ணி கொடுக்க சொல்லி எழுதி அனுப்பிச்சிருக்க. நான் அதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன், உனக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் கேளு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் நீங்களாம் ஆத்திர ஸ்டேஷனில் இறங்கி இப்படி வந்தது வந்து ஒரு பெரிய அதிசயம்தான். ஆனால் உங்களுக்கு யோகமாயா தேவி தானே வந்து உங்களை அழிச்சுன்னு வந்திருக்காளே, அது ரொம்ப ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழறார் ராதிகா ரஞ்சனா அந்த குசைன்ஜி. அப்போ தான் ராதிகா ரஞ்சனுக்கு வந்து மந்து சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இங்கே வந்து பிருந்தாவனத்தில் யுகுல சேவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக சக்தி தேவி இங்கே வாசம் பண்ணின்னு இருக்கா. அப்போது லீலாக்கள்லாம் இன்றைய தினம் வரைக்கும் சத்துக்கள் மூலமாக நடைபெறுது. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த யோகமாயா சக்தி இன்றைய தினம் வரைக்கும் துணை புரிஞ்சுட்டு தான் இருக்கா. யாருக்கு வந்து இந்த ஜுகல் பிராப்தி, அதாவது ராதா மாதவ் இவளுடைய பிராப்தியே தான் உத்தேசமாக வச்சுண்டு பிருந்தாவனத்துக்கு வராடும். அப்போது யோகமாயா வந்து அவளுக்கு அது சித்தியாகிறதுக்கு தானே கூட இருந்து எல்லா விவஸ்தைகளும் பண்ணுவாளாம். ஆனால் பிருந்தாவனத்துக்கு ஜுகல் பிராப்தி உத்தேசம் இல்லாமல் ஏதோ வருவோம், க்ஷேத்திர தரிசனம் பண்ணுவோம் போவோம் அப்படின்னு இருக்கா இல்லையா, ஏதோ விளையாட்டாக வந்துட்டு போகிறவ அவளை தன்னுடைய மோக மாயையினால் மோகிக்க வச்சு அவளே ஏதோ பிரமிச்சு போயிடுற அவஸ்தை அவளுக்கு ஏற்படுத்தி அந்த பிருந்தாவன வாசம் முடிஞ்சவா கிளம்பிடுவா. அப்போது அந்த யோக மாயா இன்றைய தினம் இந்த ராதிகா ரஞ்சனை கூட்டிட்டு வந்து விட்டதோட அப்படி ஒரு ஆசீர்வாதமும் இவருக்கு பண்ணியிருக்கா. இப்போ இவர் வந்து இங்கேயே தான் தங்கி இருக்கார். அவருக்கு வந்து எல்லா பிரசாத விவஸ்தையெல்லாம் அந்த குசைன்ஜி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துவார். அதுக்கப்புறம் இவர் அங்கேயே தங்கி இருக்காமல் கிரிராஜ் பரிக்கிரமா அடிக்கடி போயிடுவார்.
கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணுவார். ஒரு நாளைக்கு இப்படி கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணிகிட்டே ராதா குண்ட் பக்கத்தில் வந்தார். அந்த காலத்துலலாம் பரிக்கிரமா பண்ணுறவாளுடைய இந்த இப்போ இருக்கிற கும்பல்லாம் அப்போ கிடையாது இல்லையா? அப்போது இவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு தரிசனம் மாறுது. இந்த ராதா குண்ட் பக்கத்தில் ஒரு அழகான ஊஞ்சல் தென்படுறது. அதில் யுகலம், ராதா மாதவி யுகலம் அதில் ஊஞ்சல் ஆடின்னு இருக்கார். மாமாஜி பார்த்துட்டே இருக்கார். இந்த ராதிகா ரஞ்சன் பார்த்துட்டே இருக்கார். உண்மையாகவே தரிசனம் ஆறுதா இல்லை ஏதாவது ரஜவாசிகள் யாராவது இதில் உட்காந்துன்னு ஊஞ்சல் ஆடுறாளா? ஒன்றுமே புரியல அவருக்கு. பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு 11 வயசில் ஒரு சிறுமி ஒருத்தி வரா. அவன் என்ன பண்ணுறா? நிருத்தியம் பண்ணுறா, பாட்டு பாடுறா, ஊஞ்சலையும் ஆட்டுறா. ஒரே சமயத்தில் 3 சேமா பண்ணுறா அந்த குழந்தை. அதிசுந்தரியாக இருக்கா. அப்படியே தரிசனம் பண்ணிட்டே ராதிகா ரஞ்சன் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போகிற. லலிதா விஷாக்காவா அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் அவருக்கு தோன்றது, லலிதா விஷாக்கானா 2 பேர் இருக்கணுமே, இந்த ஒரு பொண்ணு தானே இருக்கா, இல்லை அது இல்லை அப்படின்னு ஏதோ யோசனை பண்ணுறார். கொஞ்ச நேரத்தில் அந்த காட்சி, அந்த ஊஞ்சல் எல்லாமே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுது. ஆனால் அந்த சிறுமி மட்டும் இருக்கா. அவள் என்ன பண்ணா, ஒரு பீடாவை எடுத்துன்னு இவர்கிட்ட கொடுத்தா. இவருக்கு என்ன ஒரு 16 வயசு இருக்கும். இப்போ பாபாவுக்கு இந்த பீடாவை வாங்கி அப்படி அந்த பிரசாதத்தை கண்ணில் ஒத்திண்டு அப்படி எடுத்து, அவருக்கு பிரசாதம் தெரிஞ்சு போயிடுது. அதை எடுத்து அப்படி வாயில் போட்டுண்டாரோ என்னமோ, அவ்வளவுதான் பிரேமையில் அப்படியே பிரேமாவேஷம் வருது. அப்படியே மூர்ச்சையை கீழே விழுந்துட்டார் ராதிகா ரஞ்சன். ராதா குண்ட் பக்கத்துலேயே அப்படியே சாஞ்சு கண்கள் அப்படியே மூடி இருக்கு. அப்படியே மணிக்கணக்காக அப்படியே அங்கேயே கிடக்கிறார். இப்போ திடீர்னு மறுபடியும் இவருடைய கண்ணுக்கு எதிர்க்க அந்த பந்து சுந்தர்ஜி, அவரை ஜெகத் பந்து சுந்தர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த பந்து சுந்தர்ஜி அப்படியே எதிர்க்க காட்சியார. உடனே சிச்சோ இவரா அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பியும் பார்த்தானா ராசலீல கண்ணில் படுறது. யாரு? ஓஹோ, வந்தது சாட்சாத் கோபாலன் தானா? இப்படி ஒரு திவ்ய காட்சி கிடைச்சிது அப்படின்னு மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிக்கிறார். உடனே பந்து சுந்தர் பேச ஆரம்பிக்கிறார். ராதிகா ரஞ்சன் அப்படின்னு கூப்பிட்றார். உடனே ராதிகா ரஞ்சன் திரும்பி பார்க்குறாரு. யார் அது எனக்கு கண்ணு எதிர்க்க இப்போ தரிசனம் கொடுத்தது? அதுவா? அது உன்னுடைய சித்தஸ்வரூபம்பா அப்படின்னு சொல்கிறார் பந்து சுந்தர். அவ்வளோதான். மறுபடியும் ராதிகா ரஞ்சன் மூர்ச்சித்து அப்படியே கீழே விழுறார். அப்படியே அங்கேயே ரொம்ப நேரம் அப்படியே கிடக்கிறார். அந்த நேரத்துக்குள்ளே அவருக்கு பல பல அனுபவங்கள் அப்படியே மனசில் ஹிருதயத்தில் ஸ்புரிக்கிறது. இப்படி பல தடவை பல அனுபவங்களை பந்து சுந்தர்ஜியினுடைய கிருப்பையினால் இவர் ராதிகா ரஞ்சன் அனுபவிச்சிருக்கார். இப்போது ஒரு நாள் கூட கோயிலில் தங்க மாட்டார். கோவிந்தேவ்ஜி கோயிலேருந்து காலையில் கிளம்பினார்னா கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணுவார். சில நாட்கள் பிருந்தாவன் சௌராசி கோஸ் பரிக்கிரமா பண்ணுவார். சில நாள் பர்சானா பரிக்கிரமா பண்ணுவார். சில நாள் நந்தகாவ் பரிக்கிரமா பண்ணுவார். பல மாதங்கள் அப்படி ரஜவாசம் பண்ணார். அதுக்கப்புறம் பந்து சுந்தர்கிட்டேருந்து ஒரு நாள் கடிதாசு வந்தது. ரஜவாசத்தை முடிச்சுட்டு திரும்பி வர வேண்டியது அப்படின்னு வந்தது. இதுவரைக்கும் இவருக்கு பலவிதமான லீலா அனுபூதிகள் கிடைச்சாச்சு. பல தடவை இவர் பல ரசத்தில் மூழ்கி இருக்கார். பந்து சுந்தர்ஜி சொன்னதை யோசித்து பார்க்குறார். அன்றைய தினம் கனவுல வந்தார் பந்து சுந்தர்ஜி. அப்பா, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, கிளம்பு. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. நீ ஜீவோத்தாரண சேவா பண்ண வேண்டியது இருக்குது. லட்சக்கணக்கான ஜனங்களை, பதித ஜீவன்களை உத்தாரணம் செய்ய வேண்டிதான் உன்னுடைய ஜென்மாவே. அதனால் நீ உடனே கிளம்பி நவதீப்க்கு சேர வேண்டியது அப்படின்னு இவருக்கு கடிதாசில் வந்திருந்தது. உடனே இவர் கிளம்பிட்டார். அங்கேருந்து விடை பெற்றிருந்தார். கோவிந்தேவ்ஜியும் இந்த மகாமாயா கிட்டனை போய் நமஸ்காரம் பண்ணார். குசைன்ஜி கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நவ்தீப்க்கு வந்துட்டார். அப்போ நவ்தீபத்தில் படே பாபாஜி பல லீலாக்கள் பண்ணின்னு இருக்கார். அங்கே தான் இவருக்கு முதல் சந்திப்பு படே பாபாஜியோடு ஏற்படுறது. மேலே என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். सर्व संतनों की जय. राधे कृष्णा सखी.